நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. உப்மா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஐயே, உப்மாலாம் ஒரு ரெசிபின்னு சொல்லியா போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். இது நம்ம ரவை வச்சு ஒரு ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ப்ரீமிக்ஸ் வச்சு 4 வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபி செய்யலாம்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு வெரைட்டியான ரெசிபி தான் உப்மா. அதனால தான் இது செஞ்சு காமிக்கிறேன், ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் தண்ணி நான் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். பொதுவாக ரவைக்கெல்லாம் நல்லா தாளித்து விட்டு தான் ரவா உப்புமா செய்வாங்க. உங்களுக்கு தேவைன்னா வெங்காயம் மட்டும் தாளித்து விட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த ப்ரீமிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இதே மாதிரி 2 கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணிக்கு 1 கப் ரவை உள்ளே சேர்க்க போகிறேன். ஏற்கனவே நான் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்காம ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டை டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொதுவாக ரவா உப்புமாலாம் சிலவங்களுக்கு களி மாதிரி இருக்கும். நம்ம ரவா உப்புமா அப்படியெல்லாம் இல்லைங்க, நல்லா உதிரியாக பார்க்குறதுக்கே அழகாக வந்துடும். ரவா உப்புமா களியாக இருக்கிறனால குழந்தைங்க சில வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம ரவா உப்புமா நல்லா உதிரியாக இருக்கும். அதனால சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு குழந்தைங்க சாப்பிட்டுக்குருவாங்க. நான் கிட்டத்தட்ட 1.5 to 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், தவால கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உதிரி நம்மளோட ரவா உப்புமா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ரவா ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உப்புமாலேருந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். அது வர வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ரீமிக்ஸ் வச்சு இன்னும் 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எனக்கு நல்ல வீடியோஸ்லாம் பண்ண மோட்டிவேட் பண்ணும். இன்னைக்கு கிவ் அவேக்கான கொஸ்டின் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் கிவ் அவே நடத்துகிற மாதிரி வேறு சேனல்லையும் கிவ் அவே நடத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு மெயிலில் சொல்லணும். வேறு சேனலில் நடத்தின கிவ் அவேல நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம், வின் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் எனக்கு மெயில் பண்ண வேணாம். ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மட்டும் சொன்னால் போதும். டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு கரெக்டான ஆன்சரை மெயில் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில். And thanks for watching.